ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அதாவது அது எப்பன்னு சொல்லிடுறேன். 16 ஜூன் 2026 முதற்கொண்டு 20/8/2026 வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். அதாவது 6க்குண்டானவன் 8க்குண்டானவன் கலக்கிறது, ஒருத்தருக்கு பார்த்துக்கிறது. 6க்குண்டானவன் ஓங்கி இருக்கிறது என்பது வெற்றி உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய கனியாகத்தான் இருக்கும். வெற்றி நமக்கு கிடைச்சிடும், ஆனா அதுல நிறைய சதித்திட்டங்கள் நடக்கும். நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒரு ஜாபுக்கு போயிட்டீங்க, ஒரு 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 ஹையர் போஸ்டுக்கு வந்துட்டீங்கன்னாக்கா உங்களை சுத்தி நீங்க என்னன்னு கேட்டா உங்களை யாரும் வீழ்த்த முடியாது, நீங்களாக தவறாக முடிவெடுக்காமல் இருக்கும் வரை. அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையாகும். பிசினஸ்ல இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணுவோம். நீங்க பிசினஸ்ல இருந்தாலும் சரி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுடைய சொந்த தொழிலா இருந்தாலும் சரி, ஜாப்ல இருந்தாலும் சரி, பதவியில இருந்தாலும் சரி, அல்லது நீ அடிக்கடி போக வேண்டியது இந்த கடகராசிக்காரர்கள் நதியோட இருக்கக்கூடிய மலைகள் அல்லது கோயில்கள், அந்த ஊருக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. என்ன கேட்டா காஷி, ரிஷிகேஷ், கேதார், பத்ரி இதெல்லாம் பெஸ்ட் நீங்கள் போக வேண்டிய இடம். அதே மாதிரி ஸ்ரீரங்கம். ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருடப்யோ மஹத்யோ நமோ குருப்யः சர்வபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹம் அஸ்மி சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சிகளும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான குரு பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த வருஷம், அதாவது 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சியானது வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி கடகத்திற்குள் பிரவேசிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்குள் குரு வருகிறார். இந்த குரு பயிற்சியானது அடுத்த வருஷம் 26/6/2027 வரைக்குமாக 390 நாட்கள் நடக்க இருக்கிறது. இதில் கடக ராசியிலேயே முதல்ல ஒரு 151 நாட்கள் இருந்துட்டு பிறகு கிடுகிடுன்னு போய் சிம்ம ராசிக்கு போய் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு போய் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு போய் அங்கு ஒரு 85 நாட்கள் இருந்து விட்டு பிறகு மீண்டும் கடகத்துக்கு 156 நாட்கள் இருக்கிறார். ஆக இந்த 390 நாட்களினுடைய பலன்களை நம்ம இப்போ கடக ராசியில் பிறந்த புனர்பூசம், பிறகு புஷ்யம், பிறகு ஆஸ்லேஷா என்கின்ற புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் ஆகிய 3 பேருக்கும் பார்க்க இருக்கிறோம். இதுல இந்த குரு பயிற்சியில கடகராசிக்காரர்களுக்கு தான் ஒரு என்ன சொல்றதுன்னாக்கா, ஒவ்வொரு நாளும் திக் 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 அப்படிங்கிறது, நிறைய ஒரு த்ரில்லிங்காக போகக்கூடியது, நிறைய மாற்றங்கள், புதிய வாய்ப்புகள், ராஜயோகங்கள், அதே போன்று சடனா மேல போறது கீழே வர்றது, வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஆனா கடைசியில ஜெயிக்கிறது, இந்த மாதிரியான பல்வேறு திருப்பு முனைகளுடன் இந்த குரு பயிற்சியானது இவர்களுக்கு பல விஷயத்திலும் ஒரு நிறைய பரிணாமத்தை கொடுக்க போகிறது. இந்த குரு பயிற்சியுடைய பலன்களை நட்சத்திரத்தின் பிரகாரம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். நட்சத்திரத்தின் பிரகாரம்னாக்கா கிட்டத்தட்ட 227 நாட்கள் ஒரே நட்சத்திரத்துல இருக்கிறார். அது ஆயில்ய நட்சத்திரம், உங்களுடைய 12க்கு உண்டானவனுடைய நட்சத்திரம். ஏற்கனவே கடகராசி அன்பர்களுக்கு அந்த நம்ம நினைச்சது ஒரு மாதிரி, ஆனா போறது ஒரு மாதிரி, நல்லதான் போயிட்டு இருக்குதா கெட்டதான் போயிட்டு இருக்கான்னு தெரியாத ஒரு காலகட்டம் அது. 2ஆம் இடத்துல கேத்து, நம்மளும் ஏதாவது வாயை திறந்தா ஏதாவது மாத்தி பேசிடுவோம், அதனால வாயை அமைதியா வச்சுட்டு இருக்கிறது நல்லது. 8ஆம் இடத்துல ராகு,
நமக்கு நல்லது நடந்தாலும் அந்த நல்லது நிலைக்குமா, அல்லது எனக்கு லாபம் கிடைக்குமா, லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கு ஆனா கிடைக்க மாட்டேங்கிறது, வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கு கிடைக்க மாட்டேங்கிறது, வாய்ப்பு கிடைச்சிருச்சு ஆனா அதனுடைய பிரயோஜனம் இல்லை, இப்படிங்கிற ஸ்டேஜ்ல ஓடிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஆறுக்குண்டான குரு உங்களுடைய லக்னத்துக்கு வர்றாரு. அவர் தான் 6ஆம் இடத்து அதிபதி, ருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதி, பிறகு பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி. அப்படிங்கும் போது இந்த குரு இப்ப 12ல இருந்துட்டு இப்ப வர போறார். அவர் எதிரிகளை கொடுத்தார், பிறகு கடனை கொடுத்தார், பிறகு நோயையும் கொடுத்தார். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு அதிகமா கொடுத்துருவார் சில பேருக்கு. ஆனால் அவர் லக்னத்துக்கு வரும் பொழுது எதிரியை ஒழிப்பார், கடனை ஒழிப்பார், நோயை வெல்லுவார். இதை பிரயர் பலன், அதாவது அடிப்படை பலனாக சொல்லுங்க. இந்த குரு என்ன பண்ணுவார் சார் அப்படின்னாக்கா 6ஆம் இடத்தினுடைய பலன்களை ஒழிப்பார் சார். ஏன்? அவர் 6ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார், 6க்கு 8ல் மறைகிறார். ஆனால் அதே குரு உங்களுக்கு பாக்யாதிபதியினுடைய வேலையை செய்ய போகிறார் அப்படிங்கறதுதான். சரி, இப்போ நட்சத்திரத்தை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு நான் அதனுடைய விளக்கத்தை சொன்னா டக்கு டக்குன்னு பசுமரத்துல ஆணி பதிச்ச மாதிரி இருக்கும். இந்த குரு ஜூன் 2ஆம் தேதி விடிய காலையில 1:50க்கு கடகத்துக்கு, அதாவது உங்களுடைய ராசியில புனர்வசு நட்சத்திரத்துக்கு வருகிறார். இங்க புனர்வசு நட்சத்திரத்துக்கு ஒரே ஒரு பாதம் தான், அதனால 16 நாட்கள் தான் இங்க இருக்கிறார். ரைட்டா? அதற்கப்புறம் பூச நட்சத்திரம், இதெல்லாம் ரொம்ப நோட் த பாயிண்ட். பூச நட்சத்திரத்துல 85 நாட்கள். பூச நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? உங்களுடைய 7க்கும் 8க்கும் டானவனுடைய நட்சத்திரம், அதாவது மாரகாதிபதியினுடைய நட்சத்திரம். 7ஆம் இடமும் மரகஸ்தானம் இல்லையா? அப்புறம் 8ஆம் இடம் என்பதும் அவஸ்தையை கொடுக்கக்கூடியது. அந்த ஸ்தானாதிபதியினுடைய நட்சத்திரத்துல உட்கார்றார். யாரு? இவர் 6க்குண்டானவன். அப்போ 6க்குண்டானவன் 8க்குண்டானவனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து 8க்குண்டானவனை பார்க்கிறார். 7க்குண்டானவன் அவனே சனி. அப்படிங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஒரு 2 மாதங்கள், அதாவது அது எப்பன்னு சொல்லிடுறேன், 16 ஜூன் 2026 முதற்கொண்டு 20/8/2026 வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். அதாவது 6க்குண்டானவன் 8க்குண்டானவன் கலக்கிறது, ஒருத்தர் பார்த்துக்கிறது, 6க்குண்டானவன் ஓங்கி இருக்கிறது என்பது வெற்றி உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய கனியாகத்தான் இருக்கும். வெற்றி நமக்கு கிடைச்சிடும், ஆனா அதுல நிறைய சதித்திட்டங்கள் நடக்கும். நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒரு ஜாபுக்கு போயிட்டீங்க, ஒரு 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 ஹையர் போஸ்டுக்கு வந்துட்டீங்கன்னாக்கா உங்களை சுத்தி அவ்வளவு கலையபரங்கள் நடக்கும். உங்களுக்கு சம்டைம்ஸ் என்ன பண்றதுன்னு புரியாது, அப்படியே ஸ்தம்பிச்சுடுவோம் நம்ம. ஆனால் இந்த 2 மாசங்கள் உங்களை சுற்றி நடப்பவர்கள், உங்களை இவனை எப்படியாவது காலி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள், அது நீங்க ஆபீஸ்லயும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிசினஸ்லயும் இருக்கலாம், உங்களுடைய அரசியலிலும் இருக்கலாம். அப்படிங்கும்போது இந்த 2 மாத காலகட்டங்கள் தான் உங்களுடைய இந்த குருவினுடைய அருளினால் என்னதான் கலைவரம் நடந்தாலும் சரி, கீழே இருக்கிறது மேல போனாலும், மேல இருக்கிறது கீழே வந்தாலும், இந்த ராட்டினம் சுட்டு இல்லையா, கீழே போய் மேல போய் அப்படி அப்படி எல்லாம் போயிட்டு வந்தாலும் குரு அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியை பார்த்து, ஏனென்றால் சனி ரேவத்தினுடைய நட்சத்திரம் இருக்கிற 12க்கு உண்டானவன். அப்படிங்கும்போது உங்ககிட்டயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இல்லைன்னாக்கா லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும் நிறைய. அந்த 2 மாத காலகட்டங்கள் என்ன பண்ணணும்? ஹனுமன் சாலிசா அல்லது பிரத்யங்கிராவினுடைய வழிபாடு, அல்லது சம்ஹார பைரவருடைய வழிபாடு, அப்படியே எல்லாத்தையும் காலி பண்ணி உங்களை அப்படியே நிலைநிறுத்திடும். இந்த 2 மாத காலம் இந்த சூக்ஷ்மங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிரகாசமான குரு பயிற்சி இது. ஆனால் அதனுடைய நெழிவு சுழிவுகளையும் சூக்ஷ்மங்களையும் புரிந்து கொண்டால் நீங்கள் உங்களுக்கு அது ஃபேவரபிளா மாத்திக்கலாம், ஈவன் சோதனை காலங்களையும் கூட. பிறகு கூட இருப்பவர்களை நம்பக்கூடாது. ஆமா, கூட இருப்போம். ஏன்னா ராகு 8ஆம் இடத்துல, 8க்கு உண்டானவன் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல. அந்த பாக்கியாதிபதி குரு இப்போ உச்சமா இருக்கிறார். நீங்க என்னன்னு கேட்டா, உங்களை யாரும் வீழ்த்த முடியாது, நீங்களாக தவறாக முடிவெடுக்காமல் இருக்கும் வரை. அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். பிசினஸ்ல இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணுவோம். நீங்க பிசினஸ்ல இருந்தாலும் சரி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுடைய சொந்த தொழிலா இருந்தாலும் சரி, ஜாப்ல இருந்தாலும் சரி, பதவியில இருந்தாலும் சரி, அல்லது நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நடத்தும் போதும் சரி, இது எல்லாமே அப்ளிகபிள். அதுக்கு பிறகு
முதல்ல வந்து 16 நாட்கள் புனர்வசுல, பிறகு 85 நாட்கள் புஷ்யத்துல, அதற்கு பிறகு 73 நாட்கள் ஆயுள்யத்தில் இருக்காரு. இந்த 73 நாட்கள்ல வந்து குரு வந்து 12க்கும் 3க்கு உண்டானவனுடைய நட்சத்திரத்துல உட்கார்றாரு. இது வந்து ரொம்ப முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டங்களில் வெளிநாடு உறவுகள், பிறகு புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள், பிறகு புதிய புதிய வேலை வாய்ப்புகள், உங்களுக்கு நல்லபடியான வேலை. ஏன்னா குரு உச்சம் 6க்கு உண்டானவன் உச்சமாக இருந்து 12க்கு உண்டானவனுடைய நட்சத்திரத்தில் உட்காரும்போது முதல்ல 8க்கு உண்டானவன். அதை தான் சொல்றேன், இந்த குரு ஒவ்வொரு நட்சத்திரமா தாவ 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 உங்களுக்கு அப்படியே வந்து மேலையும் கீழையும் போயிட்டு வந்து எல்லாம், அதாவது எல்லா நன்மைகளும் ஒரே நேரத்தில் நடக்கணும். அந்த தடைகள் எல்லாத்தையும் நீக்கணும். அந்த தடைகளும் கூட எதிரிகளாகவும் நோய்களாகவும் பிறகு கடன்களாகவும் அமையும். திடீர்னு பார்த்தா பணம் எதுவுமே இல்லாம போயிடும், வந்துடும். சரி, வந்த பணம் வந்து கரெக்டா இருக்கா, அதோட கொஞ்சம் ஒரு பிரச்சனையும் சேர்ந்து வரும். திடீர்னு பார்த்தா போஸ்ட் காலி ஆயிடும். நீங்க வந்து மறுபடியும் என்னடா பண்றதுங்கும்போது அப்போ ஒரு 4 பேர் சப்போர்ட். இந்த மாதிரி எல்லாமே கலையபரம். ஆனால் அந்த பீரியட் இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வரும்போது தான் உங்களுக்கு உங்களுடைய பழைய நண்பர்கள், உங்களுடைய அந்த அதாவது ஒரு ரகசியமான சில விஷயங்கள், நல்லவர்கள் அந்த கடவுள் மாதிரி காப்பாற்றும் அந்த சமாச்சாரம் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. திருமணத்துல இருந்த பிரச்சனைகள், திருமண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடையிற மாதிரி இருந்த திருமண விஷயங்கள் மாறும். குழந்தை வரத்துக்கு, ஆமா, சனியில இருக்கும்போது குழந்தை வரத்துக்கு முயற்சி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போ ஆகஸ்ட் 20க்கு அப்புறம் அவர் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்துட்டார். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல கிட்டத்தட்ட 73 நாட்கள் இங்க இருக்கார். மறுபடியும் போயிட்டு மறுபடியும் திரும்ப வருவார். இந்த 73 நாட்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா வந்து நம்ம கையாண்டோம்னாக்கா வெளிநாடு விஷயங்கள், அதாவது தூரமாக இருக்கக்கூடிய பிசினஸ்கள், நமக்கு வந்து வர வேண்டிய இடங்கள், இது எல்லாமே நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிடணும். பிசினஸ் பீப்புள் பயங்கர சக்சஸ் ஆகலாம். கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள்லாம் அவ்வளவு அழகாக நிறைவேற்றலாம். எந்த பிசினஸ் கான்ட்ராக்டா இருந்தாலும் அவ்வளோ அழகா பண்ணலாம். ஆனா வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். அந்த காலத்துல, அதாவது ஆகஸ்ட் 20ல இருந்து அக்டோபர் 31 வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல வந்து திருமண உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கும் வந்து உதவும். அதனாலதான் இந்த வழிபாடு. வெளிநாடு செல்ல வேண்டும்னாக்கா திஸ் இஸ் த பெஸ்ட் டைம். வெளிநாடு போகணும். வெளிநாட்டுல இருந்து நான் வந்து உள்நாட்டுக்கு வரணும். ஆனா உள்நாட்டுக்கு வராம இருக்கிறது நல்லது. இப்ப ஏன்னா இந்த குரு பயிற்சியாக இருந்தாலும் கேத்து 2ஆம் இடத்துல தான் இருக்கிறார், மறுபடியும் லக்னத்துக்கு வருவார். அப்படிங்கும்போது இப்போதைக்கு நம்ம வெளிநாட்டுல இருந்து சொந்த ஊருக்கு திருமணங்கிறத இப்போதைக்கு வேண்டாம், அது தள்ளி வைப்போம். ஏன்னா வரக்கூடிய டிசம்பர் வந்து 5ஆம் தேதி கேத்து மாறுகிறார். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் மாறும். அந்த கேத்து ராகுனுடைய பயிற்சியில இதை நான் வந்து கம்பைன் பண்ணி சொல்லிடுவேன். ரைட்டா? அதன் பிறகு நட்சத்திரம் வந்து என்ன, மறுபடியும் வந்து மகா நட்சத்திரத்துக்கு போய் சிம்ம ராசிக்கு போயிட்டார். அப்பதான் கேத்து இங்க லக்னத்துக்கு வர்றதுக்கு, இதெல்லாம் வந்து புரியலன்னாலும் பரவாயில்ல, பலனை மட்டும் புரிஞ்சுங்க. குரு 2ஆம் இடத்துக்கு போறார் அக்டோபர் 31. அங்க வந்து மகா நட்சத்திரத்துல 85 நாட்கள் இருக்கிறார். நிறைய விஷயங்கள நன்மை நடக்கிறது இந்த பீரியட் தான். ஆனால் இவர் வந்து 6க்கு 9ஆம் இடத்துல உட்கார்றார், சிம்மத்துல உட்கார்றார். சிம்மம் உங்களுடைய மாரகாதிபதி. ஆமா, கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும். என்ன சுவாமிஜி எல்லாமே ஜாக்கிரதையாக இல்ல, இந்த இடத்துல இந்த ஒரு அக்டோபர் 31ல இருந்து 24 ஜனவரி 2027 வரைக்கும் இந்த பீரியட் இருக்கு இல்லையா, இந்த பீரியட்ல நீங்க வந்து ஒருவேளை அரசாங்கத்திலேயோ அரசியல்லையோ அல்லது வந்து ஒரு பெரிய பெரிய நிர்வாகத்துல இருக்கிறீர்கள் அப்படின்னாக்கா, நான் சொல்றது, அதாவது உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களுக்கு மட்டும்தான் பக்கத்துல வச்சுக்க நீங்க. ஆமா, அது என்ன இடம், நிறைய சங்கடங்களை கொடுக்கும். ஆனால் இந்த நேரத்துல ஒரு சரியான வழிபாடு பண்ணணும். என்னன்னாக்கா சிவனுடைய ருத்ரனுடைய வழிபாடு பண்ணினீங்கன்னாக்கா அவ்வளவு அழகான தனவரவு, குடும்பத்தினுடைய அமைப்பு, திருமணம் நடக்கிறது, பண வரவு தான் மெயின். நான் சொல்றது பணம். ஏன்னா குருவும் கேத்தும் ஒன்றாக சேருகிறார்கள். பிறகு திரும்பி ஆயில்ய நட்சத்திரத்துக்கு போய் குருவும் கேத்தோம், அவ்வளவு பணம் சார். கோட்டீஸ்வர யோகம்னாக்கா இந்த கடகராசிகளுக்கு இவ்வளவு வந்து கலிபரம் இருந்தாலும் கோட்டீஸ்வர யோகம் இருக்குது, பண வரவு. திருமணத்துல இருந்த உறவுகள்லாம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவர்கள்லாம் வந்து ஏற்றுக்கொள்வார்கள் உங்களை. 2ஆம் இடத்துல இருந்த குடும்பத்துல பிரிந்து போனவர்கள்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய சொல்லுக்கு இன்னும் செல்வாக்கு பெருகக்கூடிய அமைப்பு இருக்கு.
நீங்கள் வந்து 2ஆம் இடம் அப்படிங்கிறது சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. கடன் சுமைகள் நீங்கக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே தொலைஞ்சிரும். ஆமா, எல்லாமே தொலைஞ்சிரும். ஆனால் ஆரோக்கியத்திலையும் ஹெல்த்லையும் ரொம்ப ஜாக்கிரதையும் இந்த காலகட்டங்கள். நீங்க வந்து எங்கேயாவது தனியா வந்து வெளிநாடு போறீங்க அப்படின்னாக்கா ஒரு செக்யூர்டான தேசத்துக்கு போயிட்டு வரணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் மனசுல வெளிநாடுகளுக்கு இந்த ஒரு பீரியட், இந்த ஒரு 85 நாட்கள் வந்து ஏன்னா மகா நட்சத்திரத்துல தான் இருக்க போகிறார். மகா நட்சத்திரத்துல இருந்து மகா நட்சத்திரத்துல மகாதிபதியோட உட்கார்ந்து இருக்கிற பணம் லாபம் எல்லாமே இருக்கும். செக்யூர்டா இருக்கணும். ஆரோக்கியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ஹார்ட் சம்பந்தப்பட்டது, பிறகு வயிறு சம்பந்தப்பட்ட டைஜஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிறகு ஆசனவாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஆனால் முக்கியமாக என்னன்னா மனசுல வந்து குழப்பங்கள் இருக்கும். பணம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு பக்கம், குழப்பங்கள் ஒரு பக்கம். இதுல வித்தியாசமா அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு த்ரில்லிங்கான ஒரு சஸ்பென்ஸான ஒரு பல திருப்பு முனைகளை கொண்டதுன்ட்டு திடீர்னு சீன் எல்லாம் அப்படியே மாறும். இந்த 85 நாட்களுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க வந்து தியாகம் பண்றதுனால, அதாவது எனக்கு வேண்டாம்னு சொல்லுவீங்க, ஆனா உங்களுக்கு அது வந்து மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு கிடைக்கும். அது பணமோ அல்லது செல்வாக்கோ அல்லது பதவியோ அல்லது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போ அல்லது வந்து ரிலேஷன்ஷிப்போ, ஈவன் வாய்ப்புகளும் கூட, நல்ல வாய்ப்புகள், யோகங்கள், இதெல்லாம் இருக்கக்கூடிய காலங்கள் இது. மீண்டும் திரும்ப வருகிறார். எப்போ 24 ஜனவரி 2027 மீண்டும் கடகத்துக்கு வர்றார். ஒரே ஒரு நட்சத்திரம் தான், ஆயில்ய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துல 154 நாட்கள், கிட்டத்தட்ட 4 மாசங்கள் சார். அந்த 4 மாதங்களும் 12க்கு உண்டானவன், பிறகு 3க்கு உண்டானவனுடைய புதனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறார். யாரு? 6க்கு உண்டானவன். 6க்கு உண்டானவன் 12ஆம் 3ஆம் மறைஸ்தானாதிபதி, ராஜயோகம் சார். இந்த ராஜயோகத்துலதான் நீங்க நிறைய விஷயங்களை கட்டமைக்க வேண்டும். எதிர்காலத்தை நீங்கள் செதுக்க ஆரம்பிக்க வேண்டும். ஜனவரியிலிருந்து ஜூன்னாக்க ஜனவரி 24 ஒரு மாசம் போன மாதிரி வச்சுக்கோங்க. 5 மாதங்கள். இந்த 5 மாதங்கள் வந்து பீக், உங்களுடைய லைஃபினுடைய பீக்ல இருப்பீர்கள். அப்போ கேத்துவும் உள்ள வந்துருவார். கேத்துவுல அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா பக்திங்கிறத விடவே கூடாது. இதுல குழந்தை வரம்னாக்கா ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் உண்டு, ப்ரமோஷன்ஸ் உண்டு. ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லிடுறேன், லவ் அல்லது அஃபேர் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் கல்யாணம் ஆவது உண்டு. அதுல சில சிக்கல்களும் இருக்கின்றன. ஏற்கனவே திருமணம் ஆகி இருக்கிறவர்களுக்கு சிக்கல்கள் கூடவும் செய்யும். அது ஏன் அப்படின்னாக்கா, இன்னொருத்தரை நம்ம மறந்துட்டோம். யாருன்னாக்கா சுக்கிரன் தான் இதுக்கு வந்து பாதக அதிபதி. அந்த சுக்கிரன் வந்து தடையை கொடுப்பார். சுக்கிரன் எப்படி தடையை கொடுப்பார்? ஆணாக இருந்தால் பெண் மூலமாகவும், பெண்ணாக இருந்தால் ஆண் மூலமாக. இந்த 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 5 மாதங்கள்ல அதை நம்ம வந்து டச் பண்ணாம இருந்தா போதும். ஆமா, நம்ம மனசுல தான் சார் இருக்கு. நம்ம மனசுதான் நம்ம உலகம். நம்ம நேர்மையா இருந்துட்டா நமக்கு நம்ம நேர்மையா இருந்துட்டா போதும். அதுதான் இந்த உலகத்துல சத்தியமே, அதுதான் நிலைக்கும். அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பார்ட்னர்ஷிப் விஷயத்துல இருக்கக்கூடிய குளறுபடிகள், கல்யாண திருமணங்கள்ல இருக்கக்கூடிய குளறுபடிகள், இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துடலாம். சொந்தக்காரர்கள் எல்லாமே வந்துருவாங்க. இதை நீங்க பாத்தீங்கன்னாக்கா தடபுடலான ஒரு குரு பயிற்சின்னு சொல்லுவேன் கடகராசி. ஏன்னா அவர் கடந்து போற நட்சத்திரங்களை, புஷ்ய நட்சத்திரம்னா 8க்கு உண்டானவன், அதுக்கப்புறம் ஆயில்ய நட்சத்திரம் 12க்கு உண்டானவன், அதுக்கப்புறம் மகா நட்சத்திரம் யாரு? கேத்து கூடயே உட்கார்ந்துருக்காரு. இப்போ இத்தனையுமே இந்த குரு வந்து ஒன்றாக சாதித்துக்கிட்டே வரும்போது ஹெல்த் வைஸ், மென்டாலிட்டி வைஸ், கொஞ்சம் மனசளவுல நம்ம வந்து கொஞ்சம் விரக்தி நிலையை வந்து ஒரு சாமியார் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டோம். என்ன சுவாமிகளே நீங்களே எப்படி சொல்றேன்னா, ஒரு சுவாமிஜி மாதிரி. அப்படின்னா என்ன? இந்த உலகமே மாய. சுவாமிஜி எல்லாம் அப்படி பேச மாட்டாங்க தெரியுமா? இந்த உலகமே மாயன்னு சொல்றதே தப்பு. முதல்ல ஆன்மீகம் இந்த உலகத்தை மாயேன்னு சொல்றது இல்லை. இத வந்து என்னது, இந்த உலகம் வந்து ஒரே ஏமாற்று வேலை, மாயா வேலை, இப்படி எல்லாம் சொல்றது இல்லை. இந்த உலகம் ஈஸ்வரன். அப்ப எவ்வளவு பக்குவமானோம். இந்த உலகம் நல்லவர்களாகவும் தீயவர்களாகவும் வியாபித்திருக்கு. எவ்வளவு, அதாவது கொடூரமான இயற்கை அழிவுகள், சீற்றங்கள் வரும். அந்த உலகத்தை வந்து
இறைவன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிடணும்னா எந்த நிலையை அடையணும்? நம்ம ஒருங்கே தர்மத்தையும் அதர்மத்தையும் ஈஸ்வரனாக பார்க்க வேண்டும். இதெல்லாம் போனா அது நம்ம நிறைய சொல்லுவேன். குருவும் கேத்துவும் சேர்ந்தால் எப்படி கோட்டீஸ்வர யோகமோ அதே போல பூரண ஞான யோகம், நல்ல ஒரு மெச்சூரிட்டி கிடைச்சிடும் லைஃப்ல. இது வந்து இண்டிவிஜுவல். உங்களுக்கு நீங்க அது புஷ்ய நட்சத்திரத்துல இருந்தீங்கன்னாக்கா இன்னும் புடம் போட்டுரும் அப்படியே. இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு நேரம் தான் உங்களுக்கு. அதனால குரு பயிற்சி வந்து நிறைய நன்மைகள் கொடுக்கும். மாணவ செல்வங்களுக்கு இது வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்போது நீங்க உங்களுடைய தேர்ந்தெடுத்த துறையை வந்து விட்டு விடாதீர்கள். பிசினஸ் மேனுக்கு இந்த ஃபீல்டுல என்னென்ன ஃபீல்டுன்னா இப்போ மெயினா சொல்லிட்டு பாருங்க, எல்லா விதமான பெரிய பெரிய கம்பெனிஸ் கார்பரேட் லெவல்ல வைத்து இருப்பவர்கள், பெரிய பெரிய தனக்குன்னு ஒரு பிசினஸ் வைத்து நடத்துபவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு நல்ல பொருந்தும். அதே போல எல்லா விதமான சிறு தொழில் வியாபாரிகள் சொல்லுவாங்க, அவர்களுக்கும் இது பொருந்தும். ஜாபுக்கு போகின்றவர்கள் தான் வெளிநாட்டில் இருக்கிறீர்கள் இல்லையா, இந்த 390 நாட்களை நீங்கள் பயன்படுத்துங்கள். நீங்க நாடு போகணும் மாறணும்னு நினைக்க வேண்டாம். ஜூன் 2க்கு அப்புறம் வந்து அப்படியே லேண்ட் ஆயிடுவீங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சாட்சியா இருந்து நீங்க வந்து அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் தைரியம் வேணும், உளரக்கூடாது. மெயினா கூட இருக்கிறவங்கள நம்பிக்கையானவர்களை வச்சுக்கணும். அதே மாதிரி கூட இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்கள நம்பிக்கையானவர்கள் யார் அப்படின்னு நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். குடும்ப ரீதியாக பார்க்கும்போது பிரச்சனைகள் இருக்கு. அந்த குடும்ப ரீதியான பிரச்சனைகளை கொஞ்சம் மனசு விட்டு பேசி நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது நல்லது. நட்பு ரீதியாகவும் பிரச்சனைகள் இருந்து அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் வரும் போகும். கலங்காமல் இருங்கள். கடகராசி அன்பர்கள் கலங்காமல் இருந்தால் கலங்கரை விளக்கமாக மாறுவீர்கள். அதுதான் இந்த குரு பயிற்சி. ரொம்ப அழகாக கேத்து வந்து தலைக்கு வந்துட்டாலும், ராகு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாலும் அந்த குருனுடைய அமைப்பு அவ்வளவு அழகாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த 390வது நாள் நீங்க வரும்போது உங்களுக்கே தெரியும், அப்படி படம் போட்டு அப்படியே ஒரு தகதகான தங்கம் மாதிரி மிளறப் போகின்றீர்கள். இது நான் வந்து இன்னும் நிறைய சொல்லணும்னு தோன்றது. அந்த ஃபீல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா குருவனுடைய காரகத்துவத்துல இருக்கக்கூடிய, சனியினுடைய காரகத்துவத்துல இருக்கக்கூடிய, அதாவது கண்காணாத இடத்துல எல்லாம் போய் தனியா என்னமோ தண்ணி இல்லாத காட்டுல விட்ட மாதிரி எல்லாம் இருந்தவர்கள்லாம் மறுபடியும் சொசைட்டியோட தன்னுடைய குடும்பத்தோட நீங்களாகி நல்ல லைஃப் வரக்கூடிய யோகம் இருக்கு. ஆக சனியினுடைய அமைப்பு, நல்ல வேலை கிடைக்கிறது, நல்ல உங்களுக்கு இயற்கையோட சேர்ந்த ஒரு வேலை கிடைக்கிறது. மலை மேல வந்து ஒர்க் பண்ணுகின்றவர்களுக்கும் கடலில் ஒர்க் பண்ணுகின்றவர்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது சர்ஃபேஸ்ல நம்ம பூமியில வாழ்றோம். ஆனா சில பேருடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னாக்கா மலை மேலேயே இருக்கும், கீழே வர முடியாது. அது ஃபாரஸ்ட் ரேஞ்சரா போயிடுவான், இல்லைன்னா ஒரு இது கவர்மெண்ட் ஒரு ஆபீஸ்ல இருந்துகிட்டு கடைசியில பார்த்தா எல்லாம் மலையிலேயே இமயமலையிலேயே சுத்திட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். இது எல்லாத்துக்கும் இது வந்து ரொம்ப, அதாவது நீங்கள் இருக்க வேண்டியது எங்க தெரியுமா, நீங்க அடிக்கடி போக வேண்டியது இந்த கடகராசிக்காரர்கள் நதியுடன் இணைந்த, நதியோட இருக்கக்கூடிய மலைகள் அல்லது கோயில்கள், அந்த ஊருக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. என்ன கேட்டா காஷி, ரிஷிகேஷ், கேதார், பத்ரி இதெல்லாம் பெஸ்ட் நீங்கள் போக வேண்டிய இடம். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துக்கும் போயிட்டு வரலாம். ரங்கநாதன் அதெல்லாம் காவேரி ரிவர் பிட்டு அதெல்லாம். அந்த மாதிரி கர்நாடகாவில் எத்தனையோ இடங்கள் இருக்கு, ஆந்திராவில் எத்தனையோ இடம் இருக்கு, நார்த் இந்தியாவில் எத்தனையோ இடம் இருக்கு. அதாவது நீங்க அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகி ஊருக்கு கிளம்பிடும். இது வந்து ரொம்ப முக்கியமான காலகட்டங்க. இந்த 390 நாளும் ஒரு உங்களுக்கு நிறைய அனுகிரகம் பண்றாரு. அவர் வந்து ஜனவரி 24 இருந்து கிட்டத்தட்ட 26 ஜூன் வரைக்கும் வந்து அவர் மீண்டும் வரும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் மீண்டும் திரும்ப பெறும். நல்ல ஒரு ஆரோக்கியமாக ஆயுளோடையும் இருக்க போறது. சொந்த பந்தத்துல அப்பாவுடைய ஆரோக்கியத்திலையும் அப்பாவுடைய விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தாத்தா பாட்டி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சொத்துக்கள் வாங்க வேண்டிய விஷயத்துல பஞ்சமே கிடையாது. நீங்க அதை அனலைஸ் பண்ணணும். அதாவது எது வந்தா எப்படி நான் பண்ணணும், கொஞ்சம் நிதானம் தேவை. இது ஒரு முக்கியமான விஷயம். கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவை. நிதானத்தை நீங்கள் தியானியுங்கள், அதான் நான் சொல்லுவேன். மற்றபடி ராஜ யோகத்துடனும் ஏக போகத்துடனும் விளங்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பிரார்த்தனைகளும். ஹரி ஓம். மீண்டும் சந்திக்கிறேன்.
ஓம்